نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا آمين. கணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முடித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ஷஅபான் மாதம் உதயமாகிவிட்டார். தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்தும் அரபிக் கல்லூரிகளுடைய பட்டமளிப்பு விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அரபிக் கல்லூரிகள் என்பது சிறந்த ஆளுமையை உருவாக்குவதற்காக நடத்தப்படுகிறது. அல்லாஹ்வின் அருளால் நாமும் நமது ஜாமியா ஹைராத் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய பட்டப்படிப்பு விழாவை இந்த மாதத்தினுடைய 9ஆம் நாள் சாங்கோபாங்கமாக நடத்த இருக்கிறோம். அல்லாஹ் அதை வெற்றியாக்கி தருவானாக. அரபிக் கல்லூரிகள் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தின் எத்தனை அவசியமானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு திருக்குர்ஆன் வாயிலாக உணர்த்தி தருகிறான். நான் வாசித்த வசனம் 922. இதிலே அவன் சொல்கிறான், ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒரு சில மக்கள் கல்வியை தேடுவதற்காக வேண்டி செல்ல வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் சில மக்கள் கல்வியை தேடுவதற்காக வேண்டி செல்ல வேண்டும். அங்கே அவர்கள் மார்க்கத்தை கற்று தெளிந்து திரும்பி வர வேண்டும். திரும்பி வந்து தன் ஊர் மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அவர்கள் தவறுகளிலிருந்து திருத்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் சில மக்கள் கிளம்பி ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த இடம் எது? வீரப்படம், நீடூர், நாட்பேட்டை, அல்பாங்கன், சாக்கார், புதுக்கோட்டை, இப்படியாக ஒரு
குறிப்பிட்ட கல்வி கேந்திரத்தை நோக்கி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மக்கள் திறந்து செல்ல வேண்டும். சென்று அவர்கள் அங்கே கற்றுத் தெளிந்து திரும்பவும் தன் ஊருக்கு வர வேண்டும். தன் ஊர் மக்களை எச்சரித்து அவர்களை தவறிலிருந்து திருத்த வேண்டும். அப்பொழுது அவர்களிலிருந்து திருத்திக் கொள்வார்கள் என்று அற்புதமாக நாம் இந்த மதத்தினுடைய சூத்திரத்தை வரைபடமாகவே நமக்கு காட்டுகிறார். இந்த மார்க்கம் என்பது எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என்ற மார்க்கம் அல்ல. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று வரைமுறை உள்ளது. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்றால் ஒவ்வொன்றிலேயுமே பல நுணுக்கங்கள். ஒவ்வொன்றிலையும் தொழுகை எடுத்துக்கொண்டால், நோன்பை எடுத்துக்கொண்டால், ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால், ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால், மதவடைய சுத்தமாவது எடுத்துக்கொண்டால், மனதிலிருந்து சுத்தமாவது எடுத்துக்கொண்டால், ஹஜ்ஜுக்கு சென்றால் ஒவ்வொன்றிலேயுமே ஒவ்வொரு வரைமுறைகள் இருக்கிறது. அந்த வரைமுறைகளை செய்யாமல் செய்தால் அது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று விதிகளை, வரைமுறைகளை அல்லாஹ்விடத்திலும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அந்த வரைமுறைகளின்படி நடக்கும் பொழுதுதான் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருந்தார்கள். அங்கிருந்து ஒருவர் வந்தார். தொடர்ந்தாக ஒருவனுக்கு சொன்னார், கடப்படா என்று 2 ரக்காத்தை சொல்லுதார். தொழுது முடிச்சுட்டு வெளியில போனார். போறவர் சுத்தம் இருக்க அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் பார்த்தா நம்ம சும்மா விடுவோமா, சலாத்தில் நாம் விடுவோமா, அல்லா அந்த வாக்கியத்தை நமக்கு தரல, இன்ஷா அல்லாஹ் கியாமத் தரட்டும். ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னே சலாம் செய்கிறார். சலாம் சொன்னவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் சலாம் சல்லி வைன்னக லம் ஸல்லி. வலைக்கும் சலாம் சொன்னதன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லி வைன்னக லம் ஸல்லி, மீண்டும் உன்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார்கள். உடனே வேகமாக திருப்பி வந்தார். 2 ரக்காத் போட்டார்கள். தொழுது முடித்து போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் சலாம் சல்லி வைன்னக லம் ஸல்லி, என் தொழுது சென்றார். 2வது அதே பதிலே சொன்னாங்க. 3வது அவர் 2 ரக்காத் தொழுதார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். வலைக்கும் சலாம் சல்லி வைன்னக லம் ஸல்லி, என் தொழுது சென்றார். நீ தொழுது செல்லாது என்று 3வது சொல்லுகிறாங்க. அப்பொழுதுதான் அவருக்கு சந்தேகம் வந்தது. 1 தடவை தடுத்தாங்க, 2வது தடவை தடுத்தாங்க, 3வது தடவை இவங்க தடுக்கிறாங்களே, என்ன விஷயம் தெரியலையே, கைகோப் சக்தி யார சொல்லலாம், நான் எப்படி தொழுவோம்னு கேட்கிறேன். கைகோப் சக்தி யாருக்கு தான் 3வது தடவை கேட்கிறாரு. ஏன் இவர் முதல் தடவையில் கேட்கிறேன், 2வது இவருக்கு எவ்வளவு கேட்கிறேன்? அதுதான் நமக்கு சஹாபாக்கள் வித்தியாசம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா செய்வாங்க, ஏன் எதை கேட்டு பார்க்க மாட்டாங்க, சொல்லிட்டா செஞ்சிருவாங்க. அந்த விட்டாட்சி உள்ளவங்க. அதனால முதல்ல சத்தியம் திரும்ப சொல்லிருக்காங்க, 2வது சத்தியம் சொல்ல திரும்ப சொல்லிருக்காங்க, 3வது அதே பதில சொன்னபடுறோம். அவங்களுக்கு யோசிக்கிறாங்க, சத்தியமா ஏதோ தப்பு விட்ட பொறுத்து. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை 3வது முறை சொல்லுகிறார்கள் என்று திரும்பி கேட்கிறார். எப்படி தோணும்? ரசூலுல்லாஹ் தொழுகையை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்துட்டு போய் தொழுவினார். 4வது தொழுதார். தொழுது அல்ஹம்துலில்லாஹ் வலைக்கும் ஸலாம், அல்லாஹ் உங்களுடைய தொழுகை கபூல் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்திற்குரிய நாம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, அல்லாஹ் அரசமராஜினி எப்படி தொழுதான்னு நாம் பார்க்கிறோம், எப்படி தொழுதான்னு அப்படி பார்க்கிறோம். அப்படியே நாம் என்ன சொல்றதா தப்பு. என்ன நடக்குது, எப்படி செய்ய வேண்டுமோ அதை அந்த முறையில் செய்தால்தான் ஒப்புக்கொள்ளப்படும். அப்படி இல்லைன்னு தூக்கியே ஏற்படும். நாம பல பேங்க்ல போடப்பட்டு வச்சிருக்கோம், நம்ம பணத்தை எடுக்க போறோம். மாதத்துல ஒரு ஸ்பெசிக்ட போட்டோம்னா அவன் நம்மளை திருப்பி எடுத்துவாங்க.
ஏன் படத்தை ஏன் படத்தை ஏன்டா இத்தனை கண்டிச்சு சொல்ல முடியுமா? அவன் சொல்றதை நம்ம கேட்டா நம்ம பணம் பண்ணணும் இல்லையா? ஒரு மணி நேரம் மரணம் இருந்தாலும் சரி, அது அரசாங்கத்தை ஏதாவது மனு கொடுப்பாங்க சரி, எந்தெந்த காலத்தில் எது எழுதுமோ அது அந்தந்த காலத்தில் எழுத வேண்டும். காலத்தை மாற்றி எழுதுனா அது ஏற்றுக்கொள்ளப்படும், திருப்பி எழுதப்படுது. அப்போ உன் விஷயம் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கட்டும், அந்த விஷயம் மட்டும் கேர்ஃபுல் இல்லையா? எப்படி வேணாலும் செய்யலாமா? நமக்கு 100 பிறகு நினைச்சுட்டு இருக்கோம், அதை சொல்றாங்க எப்படினாலும் ஒத்துக்குவான்னு நினைச்சிட்டு அத்தனை யாத்திரை இருக்கும் பொழுது அதான் முதல்ல அம்மன் என்று எக்ஸ்ட்ராவா சொல்லிட்டா அது ஒரு தப்பு. அத்தனையாக இந்த 50 சலவாத்து 100 பாத்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஐவன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அஸ்ஸலாமு அலைனா வ இபாதுல்லாஹி ஸாலிஹீன் அதோட முடிச்சுக்கணும். இடையிருப்பார்னா அதோட முடிச்சுக்கணும். அப்படி முடிச்சு கொண்டாம அல்லாஹ் மஸல்லியா முஹம்மது என்று சேர்த்து மறைஞ்ச போதுதான் அது தப்பு. அது ஒவ்வொன்றினையுமே ரூல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறான். அண்ணாவுடைய ரூல்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா சமைக்க வேண்டியவங்க. அவன் உடனே உத்து நோக்கக்கூடியவன். கிழக்கு கூட எதையா தவறு விட்டுருவான். ஆனா அந்த கிழக்கு இருக்கிறதே பயங்கரமான நாடு. பூரத்தை கவனிப்பார், முழு பக்கம் கொடுக்கும். அப்படி இருக்கிற பொழுது தவறுகள் நிகழ்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாவற்றிலுமே சட்டங்கள் இருக்கிறது. உதாரணமா இந்த ஜும்மாவுக்கு நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய சட்டம் ஜும்மாவுக்கு إذا سعيد الخطيب على الخطبة فلا يتكلم أحد ومن تكلم فلا ومن تلا فلا يواجه. இமாம் குத்பாவில் ஏறிவிட்டார் தான் யாரும் பேசப்படாது. வித்ராம் சைலன்ஸ் வேணும். ஊசி விழுந்தால் ஒலி எழுக்கும். அந்த அளவு சைலன்ஸ் வேணும். அப்படி சைலன்ஸ் இல்லைன்னா அவன் தொழுது பலன் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவன் தொழு ஜும்மாக்கு வந்தா மட்டும் பத்தாது, அந்த ஜும்மாவோட அந்த மௌனமாக இருக்க தவறுனா பயன் இல்லாம போகுது. சும்மா உட்காந்துட்டு நம்ம தொழுதும் பிரேயர் சொல்ல வேண்டாம். அப்ப அதுக்கு ஒரு சட்டம், அந்த சட்டத்தையும் தெரிந்து கொள்ள இல்லையா? இப்படி சட்டங்கள் ஏராளமான சட்டங்கள். இந்த ஏராளமான சட்டங்களை எல்லாம் எல்லா மனிதர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியாது. எல்லா மனிதர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியாது. அதனால என்ன செய்யலாம் தெரிய வேணாமா? ஒரு சிலரை போய் மனசாவை படிச்சுட்டு சொல்லு. அவங்க வந்து சொன்னா அவங்க வந்து நடந்துக்கிட்டே அவங்களோட ஒரு வழக்குகளை அவங்க சொல்லுவாங்க. அவங்க கத்துருவாங்க. 10 பேரால் குழந்தை பருவத்தில் கற்று தருவார்கள். தவறி கொஞ்ச நாள் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்களை அடி நீ சட்டத்தை கேட்கிறார். ஆக எல்லாமே முறையா நிற்கிறேன். அது சரியில்லை. ஜமாத்திய ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி விசாரிச்சாங்க. ஒரு தற்காப்பு யுத்தத்திற்கு நாங்க சென்றிருந்தோம். அந்த தற்காப்பு யுத்தத்துல ஒருத்தருக்கு காயம், கடுமையான காயம், உடம்பெல்லாம் ரொம்ப காயம். உடனே அவருக்கு அங்கே குளிக்க வேண்டியதாயிடுச்சு. உடனே குளிக்க வேண்டியதுக்கு நான் என்ன செய்யறது அங்க உள்ளவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். என்ன சிலவர் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் குளிக்கிட்ட குளிச்சுதான் ஆகணும். நீ செத்தாலும் பரவாயில்ல குளிச்சுதான் ஆகணும். காயமா இருக்கிறது குளிக்க வேண்டியது, குளிக்க வேண்டும். நான் என்ன குளிக்கிறதா என்ன கேட்ட விடுது. ஆமா நீ குளிச்சுதான் ஆகணும், குளிக்கிறன்னா உனக்கு முழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். குளிச்சுட்டாரு. ஜென்மிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அந்த செய்தி வந்தோடனே அண்ணா அவர்களை தவிர்த்தாங்க. எவ்வளவு கோச்சமா எவன் கோச்சத்தை சாப்பிடுச்சான். எந்த வெளியாகிகள் குளிக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது, அதற்கு தடவும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவாங்க ஒரு ஆதித்த கேட்டது கூடதா சொன்னார். அல்லாஹ் சொல்லுவாங்க ஒரு ஆதித்த கேட்டது கூடதா. இது சம்பந்தமாக ஒரு ஆதித்த வழக்கு கேட்டு வேண்டியதானே. எவனோ தன்னாடு வழக்கத்தை கட்டி குளிச்சு கடைசி செத்து மீட்டிய அவனை கொலை செய்தவன் காத்தல தூங்கா அந்த அவர்களை சவிப்பானார் என்று சொல்லலாம் சொல்லிவிட்டு அந்த செல்வம் ஆதிமா ஒரு ஆதிவடத்தில் கேட்டுக் கொடுக்கிறதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி எத்தனைய விதிகளை அறிந்து கொள்வதற்கு நாம் ஆதிம்கள் தயாரிப்படுகிறார்கள். ஒவ்வொரு ஊரிலேயும் ஆதிமங்கள்
எங்கேயாவது கோட்டை விட்டுருவோம். கோட்டை விட்டா நமக்கு ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க, 4 தடவை தொழுது செல்லாது. ரசூலுல்லா இருக்கட்சே அது தொழுதா இருக்காண்டி இது தொழுது செல்லாது என்று சொல்லியிருக்கிறார். இன்றும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் ரசூல் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க சட்டம் தெரிஞ்சுதான் செய்யணும், தெரிஞ்சுதான் செய்யணும் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய சிலர் இருக்கிறாங்க. நாம் ஆதிம்கள் தேவை. அந்த ஆதிம்களிடத்தை கேட்டு அவர்கள் தெரிய வேண்டும் என்ற எண்ணம் நல்ல மனிதர்கள் பலரும் இருக்கிறார்கள். அவர்களால் மதத்தில் மடம் வைத்துக் கொண்டிருக்கிறது. சில நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், அதை அவர்களுக்கு முன்னால் பார்த்து பழகிட்டு. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி, எனக்கு ஒரு புயல் ஒன்று அடிச்சிச்சு. அதிராப்பட்டம் அந்த பழங்கள்ல தென்னை மரங்கள் நான் விழுந்தது. என்ன புயல் நினைவில் அந்த புயல்ல ஒரு வீட்டுல ஒரு அம்மா இருந்துகிட்டு பிடிவாதமா வெளியேற மறக்கிறாங்க. பிடிவாதமா வெளியேற மறக்கிறாங்க. எல்லா வீடுகளும் பொழுதாகி விட்டது. அதனால எல்லாரும் வெளியேறன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் வெளியேறாச்சு. ஆனா ஒரு அம்மா மட்டும் பேசாமலே அப்படியே உட்கார்ந்து இருக்கு. கடைசியில யார் எதை கேட்டாலும் அந்த அம்மா சரியான பதில் சொல்றதில்லை. நம்ம உள்ள உட்கார்ந்து இடிச்சாலும் பரவாயில்ல, இடிச்சாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நம்ம ஜமாத்துல மாத்திரம் போனதுல ஜமாத்தம்மாவுடைய முக்கிய பொறுப்பாளர் நேரம் போன அந்த மாட்டோம்னார். என்னமா விஷயம், ஏன் இதை விட்டு போகப்பட்டாங்க? எங்க புருஷன் செத்து போயிட்டார். அப்ப நான் இதா இருக்கணும், இந்த வீட்டுல இதா இருக்கணும், அவர் செத்து எடுக்கணும், இதா இருக்கணும். 4 மாசம் 10 நாள்னா அடைஞ்சிருக்கிறேன். என் புருஷன் செத்து போயிட்டாங்க. இந்த இடத்துல 4 மாசம் 10 நாள் நான் இதா இருக்கணும். இப்ப நான் இந்த இடத்தை விட்டு வெளியாகலாமா? வெளியாவது கூடுமா? இதை நல்லா தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா நான் அதுபடி நடந்துக்கிறேன் என்று கேட்கிறேன். அப்போ வந்தவங்க சொன்னாங்க, நாங்க இந்த மாற்றம் வரலாமா, உலமக்கள் சார் பார்த்து நாங்க வந்திருக்கிறோம், நீங்க தாராளமாக வெளியாகணும். அழிவு ஏற்பட்டால் வெள்ளம், நெருப்பு, இடிபாடு இவைகளினால் ஏற்பட்டால் இந்த பெண் வேற இடத்துல இதா இருக்கலாம். எப்போது மார்க்க சட்டம் சரப்பு இருக்குது, அதனால நீங்க தாராளமா வீட்டுக்கு போக சட்டப்படுறதா அந்த அம்மா ஊட்டக்காரி மட்டும் வேற இடத்துல இருந்துச்சு. நான் அடித்தாக போகவில்லை, சட்டம் தெரியாம போக மாட்டேன். அந்த பொம்பளை உட்கார்ந்து அவசியமா அப்படிப்பட்ட உலகத்தில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சாதான் நான் சேவை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுவதற்கு ஒரு ஜீவன் தேவைப்படுகிறது. அந்த அப்பாவி ஜீவனுக்கு பேர் தான் ஆதிம் என்று சொல்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நடத்தினார். எல்லாமே கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை போன்ற உலகத்தில் யாருமே இல்லை. கல்வியை முழு கூச்சாக பரப்பியதை போட்டு வேறு எவருமே இல்லை. ஒரு சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்தார். வந்தவர் யார சொல்லலாம், சொர்க்கத்து பட்டு எந்த துணியினால நெய்யப்படுகிறது என்று கேட்டாங்க. சொர்க்கத்து பட்டு எந்த துணியினால் நெய்யப்படுகிறது? காஞ்சிபுரம் பட்டா அல்லது திருப்புவனம் பட்டா எந்த துணியினால் சொர்க்கத்து பட்டு நெய்யப்படுகிறது என்று கேள்வி கேட்டார். இருந்தவன படம் சிரிச்சுட்டான். எந்த சிந்தனை கேட்ட மாதிரி இருக்க ராமரசூலை கொண்டு புத்தகம் பாரத்தை கேட்டானா, எந்த சிப்ட கூட சிராஜ சுத்தத்தின் பாரத்தை கேட்டான்னு கேள்விங்கிற மாதிரி சொர்க்கத்துப்பட்டு எந்த தொழிலால் நெய்யப்படுகிறது என்றுதான் கேட்கிறார். உடனே எல்லாம் சிரிச்சுட்டாங்க. சிரிச்ச உடனே நான் சொல்லுறது போகுது. அறியாத ஒரு மனுஷன் அறிஞ்ச ஒரு இடத்துல, அதுக்கு பதில் தெரிஞ்ச இடத்துல, பதில் சொல்ல தகுதியான ஒரு இடத்துல பேசும்போது நீங்கள் சிரிக்கிறீர்களா? ஆலிமா ஆளுபடுத்துற கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் சிரிக்கிறீர்களா என்ன சொன்னா, அண்ணா அவன் சிரித்தவர்களை கல்வியை அறிய வேண்டும் என்ற தாக்கம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அறிஞ்சு செய்ய வேண்டும் என்ற தாக்கம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அதை நகைப்பதற்கோ இருப்பதற்கோ இடமில்லை. சொல்லிக் கொடுத்தாங்க. பருத்தி புடவையெல்லாம் காய்த்தது என்று சொல்லுவாங்க அல்லவா? ஒரு பருத்திய நம்ம பிரிச்சு பார்த்தா பஞ்சு முட்டை இருக்கும். மறு உலகத்துல அந்த காயை பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு சாரி இருக்கும்.
அந்த சாரி பருத்தி பஞ்சு மாதிரி சுருட்டப்பட்டு அது அப்படியே இருக்கும். பருத்தி புடவையா காட்சியது போது சொல்றாங்க, நீங்க ஒரு காயை பிரித்தா என்றால் அதுல ஒரு சாரி இருக்கும். அந்த சாரி ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக நிரம்பி இருக்கும். அதுதான் சொர்க்கத்துப்பட்டு என்று சொல்ல வழக்கம் சொன்னாங்க. தகுதியான விளக்கங்களை அந்த தகுதியான ஆள் எடுக்கிற கேட்கணும் என்பதால் இந்த தகுதியான ஒரு நபர் தேவை. சொல்லாய் தலத்தாலும் அவர்கள் பேரப்பிரிவு கிட்டி சொல்றாரு, அரபகத்துல சொல்லாய் தலத்தாலும் இந்த தீனை துவங்கும் பொழுது 18 பேருக்கு தான் கையெழுத்து போட தெரியும். மற்ற என்ன கைமாட்டு என்ன ரேக பதிக்கிறது. அரபகம் பூராவுமே 18 பேருக்கு தான் கையெழுத்தே போட தெரியும். பேராசிரியர் சொல்றாங்க. மற்றவர்கள் எப்படி பண்றாங்க? மொத்தமே 18 பேர் ஒரு நாட்டில் மொத்தமே 18 பேர் தான் கேள்வி. அந்த நேரத்துல செல்லந்தாடு கல்வியை ஊற்றி 20 வருஷத்துல 1,24,000 அறிஞர்கள் வாய்ப்பிட்டிருக்காங்க. 20 வருஷத்துல 1,24,000 அறிஞர்கள். யாரு நினைக்கிறீங்களா? சாபாக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அசாபி கன்சூமி தடை செஞ்சிருக்காங்க. என்னுடைய சகாபாக்கள் பூராமே அறிஞர்கள். அவர்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் ஏற்றுக் கொள்வீர்கள். அப்ப அறிஞர்கள் பட்டம் சொல்றாங்க. நாம் இங்க இருந்துகிட்டு இவர்கள் ஒரு கைதி ஒரு ஆலிம் என்று நாம் பட்டம் சொல்றோம். ஒரு ஊர் இவரை தேர்ந்தெடுக்கப்படலாம். இவரை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய சட்டங்களை அறிந்து உங்களுக்கு வழி காட்டுவதற்கு இவரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் நாம் சொல்லுறோம். அது மாதிரி தன்னுடைய சகாபாக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள். அசாமி கன்சூமி என்னுடைய மக்கள் பூரா சுத்தர மாதிரி யாரை நீங்கள் பெருமைகளால் பெற்று விடுவீர்கள்? எவ்வாறே பெற்றுக்கலாம் வெற்றி சகாபாக்களை சொன்னார்கள். சகாபாக்களை பஞ்சம் பதவாயா நீங்க சொல்லுங்க, அடுத்த படத்தில் கொட்டுக்கோங்க. ஒரு அனைத்தாரம் சென்றால் அடுத்த படத்தில் சொல்லுங்க, சொல்லும் உரிமையை உங்களுக்கு நான் தருகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய ஆதிமாக இருக்கிறீர்கள். ஆதிக்கத்தை 20 வருஷத்துல உருவாக்கிறோம். நாங்க பெருமையா பேசுறோம். 20 வருஷத்துல நாங்கள் 240 ஆதிக்களை உருவாக்கிறோம், 240 கைதிகளை உருவாக்கிறோம் என்று நான் பெருமையா பேசுறோமே. அதே மாதிரி நிகழ்நாயகம் பாரதிதான் 20 வருஷத்துல நான் 1,24,000 அதிகங்களை உருவாக்கியிருப்பேன். அத்தனை அறிஞர்கள் நட்சத்திர மாதிரி ஒவ்வொருவரும் சூரியன் இருக்க நட்சத்திரத்தை கொண்டு எப்படி வெளிச்சம் பெறப்படையும் அது மாதிரி ஒவ்வொருவருமே நட்சத்திரங்கள் மிக்கதை செய்யும். யார் வேண்டாலும் நீங்கள் அவர்களை இதெல்லாம் சொல்லலாம். வர நேரத்தில் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? 18 பேருக்கு தான் கை நாட்டப்பட முடியும். அதுல அவங்க நீங்கிறது இல்லாதவர்கள் விழால கூட்டாங்க. விழால கூட்ட அவர் ஒரு பேச கொடுப்பாங்க. பேனா கொடுத்து விழாலே நீங்க எழுத படிச்சுங்க, எழுத தெரியாது எழுத படிச்சுங்கன்னு சொன்னாங்க. நான் எத்தனை வயசு இருந்தாலும் அவர்கிட்ட பேனா கொடுத்து எழுத படிங்கன்னு அவங்க சீக்கிரம் சொல்றாங்க. உடனே விழாவில் சேர்க்கை அழுகுறாங்க. எழுதுறாங்க. இப்ப கேட்டாங்க, ஏன் அழுகுறீங்க? இல்லதான் சொன்ன எழுத படிக்க கஷ்டமா தான் விட்டுருங்க. தேவை சேர்க்கை எழுதுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டபொழுது அவங்க சொன்னா எல்லாமே இருந்தாலே அடிமையா இருந்து போயிட்டு ஏன் அழுதுங்கன்னு சொன்னாங்க. நாங்க அடிமையா இருக்கும் பொழுது வேணாம நாங்க தொட்டோம்னா எங்களை அடிப்பாங்க. எழுதுகளை நீங்க போயிடா சொல்லலாம். என்ன கொண்டாடி கருத்தில் உள்ள சங்கிலி பிடிச்சி பயம் திட்டுவாங்க. பேனாவை தொடுவதற்கு கூட எங்களுக்கு அர்த்தம் இல்லை. மனிதர்களின் ஒரு வளர்ப்பினர் இருக்கு. பேனாவை பிடிக்க கூட சொல்ற தொடுவது கூட அர்த்தம் இல்லாமல் இருந்த காலம் ஐயா வந்தாங்க. விழாவை ஆகுறாங்க. பேனாவை நாங்கள் தொட போட முடியாது. அதை எங்கிட்ட கருத்து நீக்கி எழுத படிக்க சொல்லுங்க. அவ்வளவு கண்ணியத்தை எங்களுக்கு கிடையாது. வரலாற்றிடம் பார்க்கிறவங்கதான் எவ்வளவு வழக்கமாக இருந்திருக்கிறார்கள். பேனாவை தொடுவதற்குள்ள மனிதர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். அவர்கள் பேனாவை தொட அனுமதியில்லை. இப்பொழுதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். டீ கடாட்டில் திட்டார்கள் டீ குடிக்கூடாது சொன்ன காலமெல்லாம் உங்களுக்கு டீ குடிக்கும்போது திட்டார்கள் டீ குடிக்கூடாது.
உனக்கு அந்த காலம் இதெல்லாம் சொன்னதெல்லாம் அவருக்கு நினைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த காலத்திலேயே தான் பின்னியவளா ஆக்கிவிட்டிருந்த அருமை நாயகம் சொல்லதார்கள் சுதந்திரத்தை அந்நிய இல்லாட்டி எல்லாரும் படிச்சாலும் படிச்சு அத்தனை பேர்களுக்கு அறிமுகமாக்கிவிட்டு சென்றார்கள். நபிகள் நாயகம் சொல்லதாரே அவர்கள் கணிதத்திற்குரியவர்களே. எனவே இந்த அற்புதமான ஆதிங்கள் மிகச்சிறந்த அளவிற்கு உலகத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை உருவாக்குவதில் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். உருவாக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது உலகம் போகக்கூடிய போக்கிலே பார்க்கிற பொழுது கெடுவதற்கான எல்லா காரியங்களும் அமைத்து விடப்பட்டு விட்ட நேரத்தில் போல் எதுக்குன்னா போல் ஆணிகளுக்கு அதிகாரத்தை நம்ம கொடுத்தோம். அவைகள் அழிக்க வேண்டும் என்னால் இவ்வளவு வேகத்தில் அந்த தீமையில் இருக்கிறதோ அதே வேகத்தில் நன்மை போயிச்சு. அதை எதுக்கப்படும் நம்ம சமநிலையை அடைய முடியும் இல்லையா? எல்லாருக்கிட்ட அடித்து போச்சு அப்படின்னு. எனவே ஆயுதங்களுடைய உருவாக்கம் என்ற காலத்தில் மிக மிக முக்கியப்படும். ஆலைகள் என்று சொன்னால் ஒரு ஊரை அவர்கள் தத்தெடுக்கிறார்கள். அந்த ஊர் மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். எந்த சுருக்கம் அடைய வேண்டும் இதுதான் அவருடைய குறிக்கோள். அவருடைய பேச்சும் சரி, அவருடைய முயற்சியும் சரி, அவருடைய நடையிலும் சரி, எல்லா சுருக்கத்தும் அந்த ஊரினுடைய எல்லா சுருக்கத்தும் போடும். கணியத்திற்குரியவர்களே, அவங்களுக்கு என்ன பொறுப்பு நீங்க நினைக்கிறீங்களா? நம்முடைய சட்டத்திட்டங்களை நமக்கு கற்றுத் தருவது மட்டும் அவருடைய பொறுப்பல்ல. சட்டத்திட்டங்களை நமக்கு கற்றுத் தருவது மட்டும் அவருடைய பொறுப்பல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். அதனுடைய வருத்தத்தில் நம்பியா நல்வாருடைய மாற்றுகள் என்று சொல்வார்கள். நல்வாருடைய மாற்று என்றால் என்ன? நபியாருடைய மாற்று என்றால் என்ன? உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? யாருக்காவது எதற்குடைய அர்த்தத்தை தெரியுமா? உங்களுக்கு அன்பான பெருமக்களை நான் கேட்கிறேன். ஒரு ஊரை தத்தெடுத்துக் கொண்டு எல்லோருக்கும் நண்பர்களை சொல்றாங்க. கேட்கிறார்கள், கேட்கலையும் நம்ம சொல்றது என்று நன்முறைகளை சொல்லி அவளை அல்லாஹ் அழைக்கிறார்கள். அதோடு அவருடைய வேலை முடித்து விட்டது என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, அவருடைய வேலை இது இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்வது உண்டு. அறுபதுக்கு போறோம், எல்லாரும் நிச்சயமா அறுபதுக்கு தான் போறோம். பின்ன 100 வருஷம் முன்னாடி 3 வருஷத்துக்கு பின்னாக எப்படியோ ஆக சொன்ன பின்ன எல்லாருமே உலகத்துக்கு மறுபதுக்கு வர்றோம். மறுபதுக்கு போற நேரத்துல நான் அந்த வழியா போறேன்னு சொன்னா என்னை தெரிஞ்சவங்கன்னா என்ன செய்வாங்க? உதாரணமா ஓய்வெடுத்து போறாங்க. நம்ம கொடுக்காமல் இல்லை. போயிடும். எப்படியாவது சுண்ணாட விதிச்சு பார்க்கப்பட்டுறாங்க. எப்படியாவது நம்மளை சுத்தத்தை செஞ்சுக்கிறாங்க. அதை தோற்று ஓய்வது சொல்வாரா இல்லை யோசிச்சுப்பாங்க. ஒரு பெரிய மக்கள் ஒரு பெரிய இடத்துல நமக்கு பழக்கமான இருக்கு. மருத்துவத்தினை என்ன ஏன் தெரியாமல் தடுமாறிக்கிறேன். நம்முடைய அம்மகத்தை கொண்டு சேர்க்குமா? கேள்விகளுக்கு நான் சரியான பதிலை சொல்லுவோமா? ராஷ்டிரத்தில் நம்மள நடக்க முடியுமா? அந்த சோதனைகளில் எங்களை வெற்றி பெறுகிறோம். ரசூலுல்லாஹி பார்த்து கிடைக்குமா? ரசூலுல்லா எங்க இருக்கிறாங்க? உலகத்தோட தொடாத கோடி மக்களுக்காக அவங்க எதிர்பார்த்து நம்ம எப்படி அவங்களுக்கு போய் அடையிறது? அவங்கள ஒரு போய் அவங்களுக்கு போய் சேர்க்கிறது? கோடிக்கணக்கான மக்கள் அவர்களை சிக்கிக்கிறவர்களுக்கு நமக்காக அவங்க பார்க்கிறாங்க. நம்ம அவர்களை எப்படி பிடிக்கிறது, எப்படி வாழ்றது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டு மக்கள் தடமாறி கொண்டிருக்கிற காலத்திலே ஒரு அதிருப்தா என்றால் அது பிரித்த அதிருப்தா இருந்தால் எந்த அதிருப்தா இருந்தாலும் சரி நம்ம ஊர் அதிருப்தான், நம்ம ஊர் அதிருப்தான், நம்ம ஊர்ல நிலவரத்தை அதிருப்தான், நம்ம ஊர் அதிருப்தான் என்று நமக்கு அந்த நேரத்தில் தைரியம் வருமா வராது? அந்த தைரியம் வர நேரத்தில் அவரை வச்சு எப்படியாவது அப்பொழுதுதான் நம்முடைய கையெழுத்து நிலை தெரியும், அப்பொழுதுதான் நம்முடைய மூக்கப்பட்ட நிலை தெரியும், அப்பொழுதுதான் நம்முடைய ஏழாமை தெரியும். அப்பொழுது அவர்களுக்கு நீங்கள் கையெழுத்து கட்டாயமாக அவர்களுக்கு நீங்கள் கையெழுத்துங்கள். கையை கொடுக்கிறார்கள் வல்லமா கிடைத்தது. சொல்றேன் யாருக்கு இருக்கிறது? நபிமார்களுடைய வார்த்தைகள், நபிமார்களுக்கு அடையக்கூடிய முடிவு யாருக்கு இருக்கிறது?
அது சொல்லமா ஒரு சொல்லியா வருமானங்களுக்கு சம்பாதிமா இருக்கு. கைக்கு போகிற நேரத்துல உயர்மந்திரத்தை என்று சொன்ன உடனேயே உலக மக்கள் கவலைப்படாதீங்க, நல்லா இருக்கும்னா நான் பார்த்துக்கிறேன், எப்படி நம்ம போவோம், நம்ம சிபாரிசு பண்ணுவோம், நம்ம இதுகளுக்கு வாங்க அப்படின்னு கேட்போம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அவங்க அப்படியே சொர்க்கத்துக்கு போகும்போது அன்னைக்கு தான் தெரியும் நம்ம அந்த நம்ம ஊருல சரியா மதிக்காம விட்டுட்டதே. அப்பதான் தெரியும் நம்ம ஊர்ல அவ்வளவு மதிக்காம விட்டுட்டதே. இப்ப எவ்வளவு பெரிய கை கொடுத்தாங்க, எவ்வளவு பெரிய அவங்க நம்ம காட்டுகள் எழுதினார்கள். அப்பதான் தெரியும், அப்பதான் தெரியுது அது வளமாக அதனுடைய பாதிப்பு. அதனால்தான் ஆரிகள் எல்லாம் சொல்லுவது சொற்பொழிவு நிகழ்வுகளுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுது, உலமாக்களே உங்களிடம் பணக்காசுகள் இல்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிறீர்கள் என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பல சிக்கல்கள் இருக்கிறது, சமாளிக்க முடியவில்லை என்று கவலைப்படாதீர்கள். சம்பளங்கள் குறைவு, வருமானங்கள் குறைவு, இதைத்து நான் பேச வைத்துக் கொண்டு எப்படி கஷ்டப்படாதீர்கள். எதையும் நீ கணக்கு வைக்காதீங்க. ஏண்டா நீங்கள் மறுமையில் அடைய போற பேரு உயர்ந்த பெயர். அந்த உயர்ந்த நேரத்திலே எல்லாரும் உங்களை பற்றி உணர்வார்கள். இப்ப சம்பளம் கொடுக்காம மட்டை அடிச்சோம், அப்போ வந்து மட்டை அடிப்போம், நான் செய்ய அதிரத்தி கொடுக்கறி உதவி செய்தாங்க. அன்னைக்கு அப்படி அடிச்சோம் 7 மாசம் அதிரத்தி சம்பளம் வரலாற்று இடங்கள்ல அதான் பார்த்து நான் பொதுவா சொல்றேன். ஆடியும் போது பல பிரச்சனை வரும். 7 மாசம் சம்பளம் கவலைப்படாத. எவன் 7 மாதம் ஆனே 10 கெட்டி போறான், கெட்ட போறான். உங்களுக்கு சம்பளம் தாரா தப்பு தாரா தப்பு தப்பு தான் எப்படியா என்னை காப்பாற்றுன்னு சொல்வதற்கு ஒரே ஒரு மகாத்மாதான் கல்வி. வேற யாரையும் பற்றி இருக்காங்கன்னா என்னுடைய வாரிசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாரை பற்றியாவது என்னுடைய வாரிசுகளுக்கு தட்டி கொடுத்துருக்காங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சிபாரிசு பண்ணதற்கு உரிமை விட்டு இவர்தான் என்று சொன்னது யாரை சொன்னார்கள்? இந்த உலகம் நம்ம எந்த உலகமாய் சாதாரண நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்களுக்கு இந்த உலகத்தில் மட்டும் நமக்கு வழிகாட்டி இல்லை, வெறும் சட்டங்களுக்கு வழிகாட்டி மட்டுமல்ல, உலகத்திலேயும் அவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய மதனார் என்பதை கவனத்தில் கொண்டு அந்த மதரசா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாருக்கே நாம் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் அத்தகைய பாக்கியத்தை தருவானாக என்று கேட்டு நெருங்குகிறேன். ஆசிதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.